அந்த பெண்களை நீங்கள் இவ்வளோ கேவலமாக இவ்வளோ வன்மமாக காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு காணொலியும் இருக்குல்ல. இயல்பாக நான் கேட்குறேன், எந்த மதம் இதை போதித்தது? நீங்கள் பிராமணன் விட்டுருங்க, ஹிந்துன்னு விட்டுருங்க, முஸ்லீம்னு விட்டுருங்க, கிறிஸ்டியனு, சீக்கியர், பௌத்தம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எந்த மதம், எந்த மார்க்கம் பெண்களை இப்படி போதித்தது? பெற்றோரை மிரட்டினால் பெற்றோர் அடிபணிந்து போய்விடுவார்கள்னு ஒரு காட்சிப்படுத்துவது. பல நபர்களோடு நீங்கள் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம், ஆண்களை வந்து கொன்று விடலாமானா இல்லை அவங்களோட தான் நம்ம உடலுறவு வச்சுக்கணும், அதனால் உயிரோடு விட்டு வைக்கலாம்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு. அப்போது இது எந்த லெவலில் கொண்டு போய் முடியும்னாக்கா, அந்த வயது உள்ள பெண்களை இப்படி ஒரு விஷயத்தை வந்து இந்த விஷயத்தை போதிப்பதன் மூலமாக அந்த பிள்ளைகளை படுகொலைக்கு தள்ளி கிட்டத்தட்ட அந்த வயதிற்கு ஒரு ஆசிலேஷன் மைண்டில் உள்ள பிள்ளைகளை பொறுக்கிகள், வன்பிடித்த நபர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு அமைஞ்சிடும். இந்த சமூகத்தில் வெறும் அனுதாபிகளாக இருந்தாலும் எவ்வளோ அக்கப்புறம் பண்ணுறோன்னு நம்ம பார்க்குறோம்ல. அனுதாபிகன்ற பேரில் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் புள்ள பூந்த விஷயத்துலேருந்து இன்றைக்கு இந்த சமூகத்தில் வந்து பெண் பிள்ளைகளை நாளொரு மேனி பொழுது வண்ணம் பார்த்தீங்கன்னாக்கா 6 வயது குழந்தை பாலியல் வன்முறை நம்ம பேசியிருக்கிறோம் அதுக்கு முன்பாக. ஏன்டா பாலியல் வன்முறை நம்ம செஞ்சேன்னு சொல்லி கேட்டாக்கா வெட்டுவேங்கிறான். 8 மணிக்கு மேலே எதற்காக பெண் பிள்ளை வெளியே அனுப்பணும் ஒரு பெண் கேட்குறான், அந்த பொறுக்கியை பெற்ற தாய் கேட்குறான். அப்போ சமூகம் ஏற்கனவே எவ்வளவு சீரழிஞ்சு கிடக்கு. வெற்றிமாறன் அவர்கள் என்ன மாதிரி படம் இதுக்கு முன்னாடி எடுத்தீங்க? படிங்க, கல்வியை பிடிப்பாங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் கற்பை பிடுங்கிக்க தேவையில்லை, நீங்களே கொண்டு போய் பல பேருக்கு கொடுங்க. கற்பு என்பது இதுதான் கிடையாது, இது கற்பு கிடையாது, இது வந்து இதற்குள்ளே அடங்காது அப்படின்னு சொல்லி உடல் தேவையை வந்து ஏதோ பல நபர்கள் பூர்த்தி செய்வதற்காக இந்த பிள்ளைகள் மனதில் விஷத்தை விதிக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கணும் பொழுது எனக்கு இயல்பாக ஒரு கேள்வி, எந்த சமூகத்தை சார்ந்த பெண்ணாக நீங்கள் காட்சிப்படுத்துகிறீர்கள் ஒரு விஷயம் வந்து பேசும் பொருளாக இருக்கிறது. பிராமண சமூக பெண்கள் இப்படி செய்வது போல அப்படின்னு ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு காணொலி வருதுன்னு போது. ஆமாம் சார், அதாவது பிராமணர்கள் வந்து நல்ல விஷயங்கள் செய்யும்போது அந்த இடத்துல அவங்க பிராமணர்கள்னு காட்டுறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர்கள் வந்து பிராமணர்கள் தான் அப்படின்னு காட்டும்போது இது மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்குமே. இல்லை, நம்ம குறிப்பிட்ட இந்த சமூகம் அந்த சமூகம்னு பார்க்காம என் பார்வையில் 2 சமூகம் தான், ஒன்று ஆண் இன்னொன்று பெண்.